வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் நடிச்ச சாமானியன் திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணதுனால உலகத்துல இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் ஆல்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துருந்துச்சு. என்ன செய்தி அப்படின்னா, லக்ஷா சரண் அதாவது சாமானியன் திரைப்படத்துல ராமராஜனுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்துட்டு பகிர்ந்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பேச போறோம். இந்த ஒரு சாமானியன் திரைப்படம் எனக்கு எதுக்கு வந்துட்டு ஸ்பெஷலான திரைப்படம் அப்படின்னா, ராமராஜன் அவர்களுக்கு மகளாக நடித்தது தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில் எனக்கு வந்து ஒரு தந்தை ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன மார்கழி திங்கள் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா அறிமுகமாயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ராமராஜன் ஒரு ரசிகர் வந்துட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாமானியன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துச்சா. அந்த ஒரு ஷூட்டிங்ல ராமராஜன் அவர்களை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அங்க உள்ள ரசிகர்கள் எல்லாருமே வந்து குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரவேற்றாங்களாம். ராமராஜன் அவர்களும் ஷூட்டிங் ஸ்பாட்லயே அப்படிதான் இருந்தாராம். அது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தத்திவா தத்திவா அப்படிங்கிற சாங் வந்து இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த ஒரு பாடலை இளையராஜா அவர்கள் பாடியிருப்பாரு. இந்த பாடல வரக்கூடிய லிப்சிங்க்கு மட்டும் இவங்க வந்து பாடியிருப்பாங்க. தியேட்டர்ல உட்காந்து மக்களோட மக்களான இந்த ஒரு பாட்டு வந்துட்டு கேட்கும் போது எல்லாருமே இந்த ஒரு பாட்டை வந்து பாராட்டினாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பா மகள் பாசத்தை பத்தி இந்த ஒரு திரைப்படத்துல வந்து பேசியிருக்காங்களா, அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு அடுத்ததா பைக் டாக்ஸி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்க இருக்காங்க. அப்பதான் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.